ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ சொல்ல போகிற இந்த 10 விஷயங்கள் உங்கள் லைஃப்பை கண்டிப்பாக மாற்றும். ஆனால் உடனே இல்லை. அந்த 10 விஷயத்தை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான். வாங்க அது என்னென்னு வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு தடவை யோசிப்பீங்க, நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் வாழ்க்கையே முன்னாடி போக மாட்டேங்குது, நேரம் போயிட்டே இருக்குது, மொபைல் கையை விட மாட்டேங்குது, மனசில் குழப்பம், தன்னம்பிக்கை மெதுவாக குறையுது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கை முழுக்க நான் மாறணும்னு இல்லை, இன்றைக்கி நான் ஒரு சின்ன மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு தோணும். அது போதும். வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது, அது உண்மை. ஆனால் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் மாறுது. நீங்கள் தினமும் செய்கிற சின்ன சின்ன பழக்கங்கள் மூலமாக பெரிய இலக்குகள் இல்லாமல் கூட சரியான தினசரி பழக்கங்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கை தானாக ஒழுங்காக மாறும். இப்போது நான் சொல்ல போகிற 10 சின்ன பழக்கங்கள் சுலபம், அழுத்தம் இல்லை, ஆனால் தொடர்ச்சியாக பண்ணினா ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். ஃபஸ்ட்டு, காலையில் எழுந்ததும் மொபைல் தேடாதீங்க. கண் திறந்ததும் மொபைலை எடுத்தால் அந்த நாள் உங்களோட இல்லை, உலகத்தோட. காலையில் முதல் 30 நிமிஷம் மொபைல் இல்லாமல் இருந்தால் உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்கும். அந்த ஒரு பழக்கம் கவனம், தெளிவு, அமைதி மூன்றையும் தரும். ரெண்டாவது, உங்கள் படுக்கையை ஒழுங்காக போடுங்க. சின்ன விஷயம் போல தெரியும், ஆனால் இது முதல் வெற்றி. இன்னைக்கு நான் ஒரு வேலையை சரியாக பண்ணிட்டேன் அப்படின்னு மனசு நம்ப ஆரம்பிக்கும். நாளைக்கு ஒழுங்காக ஆரம்பிக்க இந்த ஒரு சின்ன செயல் போதும். மூணாவது, உடலை கொஞ்சம் அசைங்க. ஜிம் வேண்டாம், உடற்பயிற்சி என்ற பெயர் வேண்டாம். 5 நிமிஷம் நடந்தாலே போதும். உடல் அசைந்தால் மனம் நகரும், சோர்வு குறையும், சிந்தனை தெளிவாகும், தன்னம்பிக்கை மெதுவாக கூடும். நாலாவது, தினமும் கொஞ்ச நேரம் தனிமை. யாரும் இல்லாமல், சத்தம் இல்லாமல், மொபைல் இல்லாமல் 5 நிமிஷம் போதும். இந்த பழக்கம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தை வெளியில் கொண்டு வரும். தனிமை பயமில்லை, தெளிவு. அஞ்சாவது, நாளுக்கு ஒரு நல்ல விஷயம் படிங்க. புத்தகம் இருக்கலாம், ஒரு நல்ல பதிவு இருக்கலாம், ஒரே ஒரு பக்கம் போதும். இந்த பழக்கம் மனசை மெதுவாக வளர்க்கும், எதிர்கால நம்பிக்கையை உருவாக்கும். ஆறாவது, ஒரு முக்கிய வேலையை மட்டும் முழு கவனத்தோடு. ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் பண்ணாதீங்க. ஒரு வேலை, ஒரு நேரம், முழு கவனம். இந்த பழக்கம் நான் முடிக்கிறவன் அப்படின்னு உங்கள் மனசுக்கு கற்றுக் கொடுக்கும். ஏழாவது, நீங்கள் சொன்ன வாக்கை நீங்களே காப்பாற்றுங்க. நாளைக்கு பண்ணுறேன், பிறகு பார்க்கலாம், இதெல்லாம் நாமே ஏமாத்துக்கிற வார்த்தைகள். ஒரு சின்ன வாக்கு எடுத்துக்கோங்க, அதை கண்டிப்பாக பண்ணுங்க. இதுதான் தன்னம்பிக்கையின் அடித்தளம். எட்டாவது, தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கைக்கு ஆமாம் சொல்கிற மாதிரி. இந்த பழக்கம் நேரம், சக்தி, மன அமைதி மூன்றையும் காப்பாற்றும். 9வது, இரவு தூங்கும்போது நாளையை நினச்சி பாருங்கள். நாளைக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்னு தெளிவாக இருந்தால் காலை குழப்பம் இருக்காது. 2 நிமிஷம் போதும். இந்த பழக்கம் வாழ்க்கையை மெதுவாக ஒழுங்குபடுத்தும். 10வது, இன்னைக்கு செய்த ஒரு நல்ல விஷயத்தை நினச்சி தூங்குங்க. பெரிய சாதனை வேண்டாம், இன்னைக்கு நான் முயற்சி பண்ணினேன், அது போதும். இந்த பழக்கம் உங்களை நீங்களே மதிக்க கற்றுக் கொடுக்கும். இந்த 10 பழக்கங்களையும் ஒரே நாளில் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அது தேவையில்லை. ஒரு பழக்கம் ஒரு நாள், மீண்டும் ஒரு நாள், மெதுவாக ஆனால் உறுதியாக. நம்பிக்கை ஒரு நாளில் வராது, ஆனால் தினசரி பழக்கங்களால் அது தானாக உருவாகும். இந்த வீடியோ முடிஞ்சதும் யோசிக்காதீங்க, இந்த 10ல் ஒரே ஒரு பழக்கம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இன்னைக்கு இப்போது. வாழ்க்கை முழுக்க மாறணும்னு இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன தைரியம் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டால் பகிருங்க. நாம் எல்லாரும் மெதுவாக தான் மாறுறோம், ஆனால் மாறிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்கள் தனியாக இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.